நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற கணக்கில் வென்றுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி வென்றிருந்த நிலையில் மூன்றாவது போட்டி மவுண்ட் மாங்கனியில் இன்று நடந்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் ஆடிய நியூசிலாந்து அணி 243 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 244 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட்டுகளுக்கு மேல் இழக்காமல் 43வது ஓவரிலேயே இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3-0 என ஒருநாள் தொடரை இந்திய அணி வென்றுள்ளது. எனினும் முதல் 3 போட்டிகளில் தொடர்ந்து வென்று தொடரை வென்றுள்ளது இந்திய அணி. 2009ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி நியூசிலாந்தில் 3-1 என ஒருநாள் தொடரை வென்றது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து கோஹ்லி தலைமையிலான இந்திய அணி தொடரை வென்றுள்ளது. இந்திய அணியுடனான தோல்வி குறித்து நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் பேசியதாவது: இந்திய அணி மிகச்சிறந்த அணி. அவர்கள் எங்களுக்கு பாடம் கற்பித்து விட்டனர். எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த இந்திய வீரர்களின் சிறப்பான விளையாட்டை பாராட்டியே ஆக வேண்டும். லாதம் மற்றும் ராஸ் டெய்லர் ஆகியோர் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டனர். பந்துவீச்சில் போதுமான அளவு சிறப்பாக செயல்படுவதாக நினைக்கிறேன். ஆனால் எதிரணி வீரர்களின் விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்தி அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த தவறிவிடுகிறோம் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார் கேன் வில்லியம்சன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.